வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் செல்வா ரைடர் 92. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா லைட் மாட்ட போகிறோம். ஸோ என்ன லைட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு லைட் மாட்டிருந்தேன். ஸோ அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த லைட்டு மாற்றுறோம். ஸோ லைட் பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டர் பண்ணிக்கோம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஹெஜிக்கு 70 வாட்ஸ்க்கு லைட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாரண்ட்டி இருக்குது இதுக்கு. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நிறையா இருக்குங்க. IP60 வாட்டர் ப்ரூஃப்லாம் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம லைட். ஸோ ஹெச்ஹெஜிக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, ஹெச்ஹெஜி ஸ்டிக்கர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அது மவுண்ட்டு, 2 மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க. நல்லா ஹெவி லைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு அரை கிலோ இல்லை 1 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க வெயிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபில்ட்ரு மேலே இருக்குது. ஸோ இந்த ஃபில்ட்ரு எடுத்தோம்னா நம்ம ஒயிட் ஆகிடும், இது எல்லோ இருக்கும் ஆக்சுவலி. பாருங்கள் லைட்டு நல்லா பார்க்க நல்லா இருக்குது. ஃபிட் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு மாட்ட போகிறோம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்னஸும் கிடச்சிருக்கு. ஸோ இது அதோட ஹார்னஸ்ஸு இதுதான் நம்ம அந்த ஹார்னஸை ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எடுக்கிற லைட் வந்து நான் காட்டுறேன் என்ன லைட் வந்து. லைட் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் ஜிடிபி நகர் இருக்குது. ஜிடிபி நகரில் பார்த்தீங்கன்னா கபூர் மோட்டார்ஸ் இருக்குது. கபூர் மோட்டார்ஸ்னால் 2 ஷாப் இருக்குது. கபூர் மோட்டார்ஸ் அந்த பக்கம் இருக்குது, கபூருக்கு ஹெல்மெட் ஷாப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா ஜஸ்னைன்ட்டு ஒரு ப்ரோ இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் மீட் பண்ணால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. கைஸ் நம்ம கடையோட ஓனர் வந்துட்டாங்க. ஸோ இவங்க தான் ஓனர் ஜஸ்னைன். ஹாய், इवन तो हमलोग अरेंज करने को सो ये लाइट कौन सी रहेगी और कैसी अपनो ब्राइटनेस वगैरह सी 7 LED लाइट्स इसमें आपको येलो कवर साथ में आता है। और साथ में इसमें आपको वायरिंग की हार्नेसिंग की सेम HHG ब्रांड है। इसमें क्या है आपको प्रॉपर पूरी वायरिंग दी हुई है। पूरी इसकी वायरिंग हार्नेस है, इसका फ्यूज है, इसका बटन है, पूरा साथ में आता है साथ में। ओके, அதாவது நான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அவங்க ஹிந்தியில் பேசுனாங்க, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அவங்க என்ன பேசுனாங்க. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து வாங்கலாம். ஸோ நம்ம லைட் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரைட்னஸ் காட்டுறோம் எப்படி இருக்குன்றதுன்ட்டு. மற்றபடி खाली आप तो लाइट ही नहीं बेचो, बाकी सब तो बेचो, हेलमेट है, जैकेट है, सब कुछ है. हाँ, बाइक का जैकेट कुछ भी रहेगा तो कर सकते हैं आपके पास ना. ओके, थैंक यू. அந்த ஹார்னஸ் எடுக்கிறதாங்க பெரிய மேட்டராக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பட்டன் சேம் பட்டன் தான், இந்த பட்டனே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹார்னஸ் பண்ணால் இது பழைய ஹார்னஸ் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதை எடுத்துகிட்டு அதான் மாட்ட போகிறோம். மெயின் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் தான் எடுக்குது. ஏன்னா ஜேசில் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப அந்த பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒயரை எடுத்துகிட்டு நம்ம மாட்டுறது தான் பெரிய ஒரு சீனாக இருக்கும். இன்ஜின் மேலே டச் ஆகக்கூடாது, அதான் மேலே பார்க்கணும். டேஷ் கேம் பற்றி நான் இன்னும் வீடியோ போடலாம், இனிமேல் போடுறேன் காய்ஸ். டேஷ் கேம் பற்றி பூரா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறையா டேஷ் கேம் வந்து சம்பவம் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நினச்சி சம்பவம் பண்ணி அதை பற்றி நான் பிற கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ஃபோக் லைட் மாட்டியாச்சு. ஸோ நீட்டாக இருக்குதுங்களா, இந்த ஃபோக் லைட் தான். ஸோ நம்ம காட்டினது தான் 2 இடத்துல ஃபிட் பண்ணிட்டோம். இங்கேயே ஒன்று. ஸோ நம்ம பழைய ஃபோக் லைட் பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம். இதுதான் நம்ம பழசு. நான் அவ்வளோ பிரைட்னஸ் கிடையாது, அதனால் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். என்னோட மெக்கானிக் பார்த்திங்கன்னா இவர் தான். ஸோ அப்பார்ட்மெண்ட் பார்த்து எடுத்துகிட்டு வாங்கிட்டு வாங்க. टाइम कुछ का मंडारे बात करेंगे. क्या बोला? टाइम नहीं देता ना वो. टाइम तो भाई टाइम की तो कमी है, वही तो लफड़ा है. अगर दिन में आप इनको 48 आवर्स देंगे तो भी कम है. हाँ, एक काम कर, गाड़ी बहुत खड़े ना, के लिए टाइम निकालता हूं. हाँ नहीं, हाँ ये तो मानना अभी पड़ेगा. आप இது பரவாயில்ல गाइस, நம்மளுக்காக கொஞ்சம் வந்து வேலை செய்யறாரு, அது பரவாயில்ல. आना ये भी बोलो, सब गाड़ी छोड़ के पहले अपना गाड़ी का அக்கம் பக்கம் பாருங்க, எல்லா வண்டி எப்படி கிடக்குன்னு பாருங்க. அங்க ஒரு வண்டி நிக்கு, இங்க ஒரு வண்டி நிக்கு, இங்க ஒரு வண்டி, எல்லா வண்டியை விட்டுட்டு நம்ம வண்டி தான் வேலை பார்க்கற போல. अगर आप अन्ना का नाम लेके आओगे सबका काम छोड़ के पहले आपका काम ही करेगा. லைட்டு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 1 வீக் ஆகிட்டு. 1 வீக் அப்புறம் தான் டைமே கொடுத்துருக்காரு தலைவர் ஃபிட்டிங் பண்ணதுக்கு. ஸோ இப்போ தான் ஃபிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். நான் ரைடுக்கு நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரைடுக்கு நம்ம ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ரைடுக்கு ஃபிட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சரி ஓகே இன்றைக்கி டைம் கிடச்சி, சரி ஓகே நம்ம மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக மாட்டிடுச்சு. இனிமேல் வேறு மாதிரி நல்லா இருக்குது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு லைட்டு இவ்வளோ பெருசாக. ஸோ ஹார்னஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் புது ஹார்னஸ் கிட்டு. நல்லா இருக்குது, கெப்பாசிட்டி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் இதோட பார்த்தீங்கன்னா திக்னஸ் நல்லா இருக்குது. லைட் ஃபோக்கஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ 2 லைட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ அங்கே ஒன்று இங்கே ஒரு லைட் இருக்கும். ஸோ என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா சின்ன ஃபியூஸ் போயிடுச்சு, ரெண்டாக ஃபியூஸு என் மேலே தெரியுது அந்த கட்டு மாதிரி இருக்கா. ஸோ
தான் ஃபீஸ் கட் ஆகிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃபீஸ் வந்து எங்கே இருக்குது ஆன் பண்ணியிருந்தோம். ஸோ ஒயர் வந்து ஒரு ஒயர் விட்டுருந்துச்சு, தப்புன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆஃப் ஆகிட்டு. ஸோ இது ஜென்ரல் தான். ஸோ நீங்கள் லைட் மாட்டுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்காங்க. ஸோ 10ஆம் நம்பர் ஃபீஸ் தான் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இதில் இருக்கும், இல்லை நம்மளுக்கு ஒரு ஃபீஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இதில் இருக்கும், நீங்கள் எடுத்து மாட்டிக்கலாம். ஸோ வாங்க இது த்ரோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் எல்லாம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு த்ரோ எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் லைட்டு ஃபிட் பண்ணிட்டோம். இதோட நைட்டு வந்து நான் காட்டுறேன். இப்போது இருட்டான இடத்துல போய் காட்டலாம். ஸோ வாங்க போகலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருட்டான இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப இருட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்டு இருக்குது. ஸோ இருந்தாலும் இதில் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பிரைட்னஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம லைட்டு மாட்டியிருந்தோம் ஆல்ரெடி. பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் இருட்டாக இருக்குது, கொஞ்சம் தெரியல. ஸோ வண்டியை ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா வண்டி ஆன் பண்ணிக்கிறேன். லைட்ஸ் ஆன் பண்ணிச்சு. ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ த்ரோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் த்ரோ. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரைட்னஸ்ங்க இங்கேருந்து அங்கே வரைக்கும். லைட் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கேமராவே ஒரு மாதிரி பிளர் ஆகுது பாருங்கள், இவ்வளோ லைட்டு பிரைட்னஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் வரைக்கும் பிரைட்னஸ் போகுது என் பாருங்க ஆக்சுவலாக பார்க்கணுன்னா. ஓகே, நம்ம ஒயிட் ஃபில்டரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லோ அப்படி கழுத்து வச்சுக்கலாம். பாருங்க அப்படி கழுத்து வச்சுக்கலாம். ஒயிட்க்கு பிரைட்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, சும்மா வேறு லெவலில் இப்போலாம் ரோடே கவர் பண்ணுதுங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த லைட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் போயிருந்தோம் மோன்சூன் டைமில். ஸோ அந்த மோன்சூன் ரைடில் நம்ம என்ன பண்ணோன்னா நிறையா விஷயம் நடந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஒரு மோன்சூன் ரைடு பண்ணுறோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வண்டியில் வெளிச்சம் இருக்கும், நம்மளால் அது ரைடு ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ லைட்டு மாற்றது காரணம் பார்த்திங்கன்னா இதுதான். பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு இது மாதிரி லைட்டு தான் வாங்கணுன்னா நான் அந்த ஷாப் அட்ரஸ் கீழே நான் கொடுத்தேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வண்டி பார்க்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்கேன் நான் அந்த லைட்டு மாட்டின பிறகு. பேட்ரிக்கு எப்படின்னு தெரியல, இது வரைக்கும் பேட்ரிக்கு எல்லாம் சக்ஸஸ் தான் வந்திருக்கு, நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ பேட்ரிக்கு வந்து அவ்வளோ நீங்கள் ரன்னிங்கில் யூஸ் பண்ணுங்கள், வண்டி ஆன் பண்ணிச்சு யூஸ் பண்ணாதீங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் இது மாதிரி வாங்கணும்னு நினச்சின்னா வாங்கலாம் கண்டிப்பாக. லைட்டோட பிரைட்னஸ் தான் பேசிகிட்டு இருக்கோம், பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சினா லைக் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்ஸ்டாடி கீழே விடுங்க, அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.